தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிடெக்னிக் காலேஜில் செகண்ட் செமஸ்டரில் வர டிராஃப்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்ற ப்ராக்டிக்கலில் வர ஆட்டோகேட் டிராயிங்கை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிகர் 3 எப்படி நம்ம வரையிறது அப்படின்னு பார்க்கலாம் ஆட்டோகேடில். ஸோ ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட்டோகேடோட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2022 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த மாடல் வரைகிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடலோட அதிகபட்ச லென்த்து அண்ட் வித் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய அதிகபட்ச லென்த் வந்து பார்த்திங்கன்னா 165. ஸோ வித் வந்து 110. ஸோ நான் இதோட கொஞ்சம் அதிகமாக வந்து நான் பேப்பர் ஷேட் பண்ணணும். அதேமாதிரி எல்லா டைமென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எம்எம் தான். ஸோ ஹியர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எம்மில் தான் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கலாம். யூனிட் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்னு டைப் பண்ணால் போதும், நமக்கு கமாண்ட் வரும். இங்கே தான் வச்சு டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் இருக்கும். ஜஸ்ட் சேஞ்சஸ் இன்ட்டு மில்லிமீட்டர்னு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, நம்ம யூனிட் மாற்றியாச்சு. அடுத்து நம்ம லிமிட் செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு LIMTன்னு போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. லிமிட் ஸ்பெசிஃபை த லோயர் லெஃப்ட் கார்னர்னு கேட்குது. ஜஸ்ட்டு 0,0 ஜஸ்ட் என்டர் கொடுங்க. அப்பர் ரைட் கார்னர் வந்து நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 165 வந்து மேக்ஸிமம். நான் 250 கொடுக்க போகிறேன். 250 என்டர் கொடுங்க. ஸோ நம்ம வந்து யூனிட் செட் பண்ணியாச்சு, லிமிட் செட் பண்ணியாச்சு. அடுத்து Z என்டர், A என்டர், ஜூம் ஆல் செட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட டைமென்ஷன் செட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த ஃபிகர் வரும். அடுத்து நம்ம டிராயிங் வரையலாம். நான் டிராயிங் வரைகிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜஸ்ட்டு லெஃப்டில் வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் இது நான் ரைட்டில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து இப்போ வந்து நான் டிராயிங் பார்த்து வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு ரேண்டமாக எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு லைன் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா லைன் ரொம்ப இன்க்ளைண்டாக வருது. அதுக்கு காரணம் வந்து ஆர்த்தோகோனல் ஆஃபில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்த்தோகோனல் ஆன் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல டூல்ஸ் வந்து எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், இன்டர்செக்ஷன், எக்ஸ்டென்ஷன்லாம் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ லென்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் வந்து வெர்டிக்கல் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இப்படி நான் வரைஞ்சி கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் வந்து 110 mm, 110 என்டர். அடுத்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 125, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 100 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 25. அடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 15. அடுத்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 100. திருப்பி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு டயாமீட்டர் 80க்கு நம்ம ஒரு ஆர்க் போடணும். அதுக்கு நமக்கு சென்டர் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் 40க்கு நான் கொடுக்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்டர். இப்போ நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் வித் டயாமீட்டர், சென்டர் பாயிண்ட், டயாமீட்டர் நான் கொடுக்கணும். டயாமீட்டர் வந்து 80. ஜஸ்ட் என்டர். ஓகே. ஸோ அதே போல் ரெண்டாவது சர்க்கிள் வரையலாம். இன்சைட் சர்க்கிள், இதனோட டயாமீட்டர் வந்து 40. ஜஸ்ட் என்டர். அடுத்து நம்ம இது வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த லைன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் லைன் வரைவோம். லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக அங்கே வந்தீங்கன்னா இந்த டாட்டர் ஏரோ காட்டும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது எண்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. அடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 15 இங்கே கொடுத்துருக்காங்க. 15. அடுத்து ரைட் சைடில் போயிட்டு ஜஸ்ட் இதில் க்ளோஸ் பண்ணி ரைட் கிளிக் என்டர். அவ்வளோதான், நம்ம ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டோம். இப்போ தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் யூஸிங் ட்ரிம் கமாண்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ இன்னர் இருக்கிற இது தேவையில்லை. அதே போல் இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வரைஞ்சிட்டோம்.
அடுத்து நம்ம வரைய வேண்டியது என்னென்னா இந்த ஸ்மாலர் சர்க்கிள் வரையணும். அதனோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனோட சென்டர்லேருந்து 55 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 55. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இதனோட டயாமீட்டர் வந்து 15. ஜஸ்ட் என்டர். இப்போ இந்த தேவையில்லாத எட்ஜஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரிம் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. இப்போ டைமென்ஷன் போடுவோம். ஸோ டைமென்ஷன் போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் எடுத்து உங்களுக்கு டைமென்ஷன் வந்துடும். இப்போ எதனோட டைமென்ஷன் நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனோட டைமென்ஷன் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டைமென்ஷன் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன். இப்போ டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலராக தெரியும். ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து டிம் ஸ்டைல் தான் கமாண்டு. டிம் ஸ்டைல் கொடுத்து ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டேன். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ டிம் ஸ்டைல் கொடுங்க. டிம் ஸ்டைல் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் கிடைக்கும். ஜஸ்ட் மாடிஃபை சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ். இதனோட டைமென்ஷன் வந்து 4ன்னு கொடுங்க. அதே போல் டெக்ஸ்ட்டு இதனோட டைமென்ஷனும் 4ன்னு மாற்றுங்க. அடுத்து ப்ரைமரி யூனிட்ஸ் இதனோட யூனிட்ஸு 0ன்னு மாற்றுங்க. ஜஸ்ட் ஓகே, க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டைமென்ஷன் கிடச்சிருச்சு. இது இப்போ வந்து எல்லாரோட டைமென்ஷனும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அகைன் டைமென்ஷன் போயிட்டு இந்த லைனோட டைமென்ஷன் 110. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட டைமென்ஷன் 15. அடுத்து இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 125. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 100. சரிங்களா? ஸோ அது ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அடுத்து இதனோட டயாமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணலாம். டைமென்ஷனில் தான் இருக்கும். ஸோ என்னோட ரேடியஸ் இதனோட டயாமீட்டர் அதுலேயும் இதனோட டயாமீட்டர். அடுத்து இந்த ரெண்டு சென்டருக்கும் உள்ள மிட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ இதனோட மிட் பாயிண்ட்லேருந்து இதனோட மிட் பாயிண்ட்குள்ள டிஸ்டன்ஸ் 55. அடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது, ஸோ எல்லாமே எல்லா டைமென்ஷனும் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம ஸ்கெட்சை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆஸ்ன்னு இருக்கும். சேவ் ஆஸ் கொடுத்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு நாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் drawing 4ன்னு சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் சேவ். ஓகே, அவ்வளோதான், நம்ம drawing சேவ் முடிஞ்சாச்சு. ஸோ எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோஸ். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.